வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புரிவாயாக. அதாவது சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இயல்பாகவே அரசருக்கே உரிய தன்மையுடன் உலகத்தை அணுகுபவர்கள். எங்கு சென்றாலும் தங்களை மையமாக வைத்து செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் ஆழமாக பதிந்திருக்கும். தைரியம், தன்னம்பிக்கை, சுயமரியாதை ஆகியவை இவர்களின் உயிர் நாடி போன்றவை. வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அவற்றை எதிர்த்து நிமிர்ந்து நிற்பது இவர்களின் இயல்பு. பிறரின் பாராட்டையும் கவனத்தையும் பெற வேண்டும் என்ற உள்ளார்ந்த ஆசை அவர்களை எப்போதும் முன்னணியில் நிற்கச் செய்கிறது. சிம்ம ராசிக்காரர்கள் பேசும் வார்த்தைகள் கூட ஒரு கம்பீரம், நடையில் ஒரு அரசியல், பார்வையில் ஒரு ஆண்மை அல்லது மேன்மை தென்படும். மேலும் இந்த ராசிக்காரர்களின் மனம் எப்போதும் நெருப்பு போல சுறுசுறுப்பாகவே இருக்கும். எதையும் தள்ளி போடாமல் உடனே முடிவு எடுப்பார்கள். ஆனால் அந்த முடிவில் முழு நம்பிக்கையுடன் நிற்பார்கள். ஒரு முறை தீர்மானித்தால் அதை மாற்றுவது மிக கடினம். தங்களின் சுயமரியாதைகளை பாதிக்கும் எந்த விஷயத்தையும் சகித்து கொள்ள மாட்டார்கள். தோல்வி வந்தாலும் அதை ஒப்புக்கொள்வதை விட அதிலிருந்து ஒரு புதிய வெற்றிக்கான பாதையை உருவாக்குவதே இவர்களின் சிறப்பு. மனம் உடைந்தாலும் அதை வெளியில் காட்டாமல் தங்களை இன்னும் வலிமையானவர்களாகவே மாற்றிக்கொள்வார்கள். சிம்மம் ராசிக்காரர்கள் பிறப்பிலேயே தலைமைத்துவ குணம் கொண்டவர்கள். கூட்டத்தில் ஒருவராக இருக்காமல் கூட்டத்தை வழி நடத்துபவராக இருக்கவே விரும்புவார்கள். மற்றவர்களை ஊக்குவித்து அவர்களுக்குள் மறைந்திருக்கும் திறமைகளை வெளிக்கொணரச் செய்வதில் இவர்களுக்கு இயல்பான திறன் உள்ளது. எங்கு அநியாயம் நடந்தாலும் அதை எதிர்த்து குரல் கொடுக்கும் துணிச்சல் இவர்களிடம் அதிகம். பொறுப்புகளை சுமப்பதில் பயப்பட மாட்டார்கள். மாறாக அதில் பெருமை அடைவார்கள். அதனால்தான் பல நேரங்களில் மக்கள் இவர்களை மதித்து தலைவர்களாக ஏற்றுக்கொள்கிறார்கள். மேலும் பணம் என்றால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வெறும் வசதி அல்ல, அது மரியாதைக்கும் அந்தஸ்துக்கும் அடையாளம். பெரிய வீடு, அழகான வாகனம், ஆடம்பர வாழ்க்கை இவர்களின் கனவுகளில் முக்கிய இடம் பிடிக்கும். தங்களின் உழைப்பால் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களை தொடர்ந்து செயல்பட வைக்கும். ராஜயோகம், பதவி உயர்வு, சமூகத்தில் பெயர் புகழ் பெறும் வாய்ப்புகள் இவர்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். ஆனால் பணத்தை சேமிப்பதை விட அதை செலவழித்து மகிழ்வதே அதிக ஆர்வம் காட்டுவார்கள். காதலில் சிம்ம ராசிக்காரர்கள் மிகவும் ஆழமானதும் தீவிரமானதும் ஆவார்கள். தங்களை முழுமையாக புரிந்து கொள்ளும் துணையை நாடுவார்கள். ஒரு முறை காதலித்தால் அந்த உறவுக்காக எதையும் செய்ய தயாராக இருப்பார்கள். ஆனால் அவமதிப்பு, அலட்சியம் ஆகியவற்றை ஒருபோதும் சகித்து கொள்ள மாட்டார்கள். தங்கள் துணைவிடமிருந்து மரியாதையும் பாராட்டும் கிடைக்க வேண்டும் என்பதே இவர்களின் முதன்மையான எதிர்பார்ப்பு. குடும்பத்திலும் நண்பர்களிடமும் தாராள மனம் கொண்டவர்களாக இருந்து அவர்களுக்காக தங்களை தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள். வாழ்க்கை முழுவதும் சிம்ம ராசிக்காரர்கள் ஒளிவீசும் சூரியனைப் போல முன்னேற விரும்புவார்கள். சாதாரண வாழ்க்கையை விட தனித்துவமான உயர்ந்த வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் என்பதே இவர்களின் இலக்கு. தடைகள் வந்தாலும் அவற்றை தாண்டி செல்லும் துணிச்சல் இவர்களிடம் உண்டு. வயது அதிகரிக்கும் போது இவர்களின் மதிப்பும் சமூக அந்தஸ்தும் உயர்ந்து கொண்டே போகும். இறுதியில் இந்த மனிதர் வாழ்ந்த விதமே ஒரு உதாரணம் என்று பிறர் சொல்லும் அளவிற்கு தங்களை உருவாக்கி கொள்வதே சிம்ம ராசிக்காரர்களின் உண்மையான வெற்றி. அது மட்டுமில்லாமல் சிம்மம் ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் வாழ்க்கை என்பது வெறும் வாழ்வாதாரத்திற்கான வழி அல்ல, அது தங்களை உலகிற்கு நிரூபிக்கும் மேடையாக அமைந்திருக்கும். சாதாரண பணியில் திருப்தி அடையாமல் உயர்ந்த பதவி, அதிகாரம், முடிவெடுக்கும் சக்தி உள்ள இடங்களை நோக்கி இவர்கள் இயல்பாகவே ஈர்க்கப்படுவார்கள். மேலாளர், நிர்வாகி, தலைமை பொறுப்பு வகிக்கும் பணிகள் இவர்களுக்கு மிகவும் ஏற்றதாகவே இருக்கும். அலுவலக சூழ்நிலையில் கூட இவர்களின் தன்னம்பிக்கை, தெளிவான பேச்சு, முடிவெடுக்கும் திறன் மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தும். சில நேரங்களில் எதிர்ப்புகள் வந்தாலும் அவற்றை தாண்டி தங்கள் இடத்தை உறுதியாக பிடித்துக் கொள்வார்கள். மேலும் சொந்தமாக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆசை சிம்மம் ராசிக்காரர்களின் மனதில் எப்போதும் கொழுந்துவிடும். பிறரின் கீழ் வேலை செய்வதை விட தாங்களே தலைவராக இருந்து மற்றவர்களை வழிநடத்த வேண்டும் என்ற எண்ணமே அதிகம். வியாபாரம், அரசியல், சினிமா, மீடியா, விளம்பரம், கல்வி, நிறுவனம், கட்டுமானம் போன்ற துறைகளில் இவர்களுக்கு சிறந்த வளர்ச்சி கிடைக்கும். ஆரம்பத்தில் சற்று போராட்டம் இருந்தாலும் ஒருமுறை நிலை பிடித்து விட்டால் பின்னால் திரும்பி பார்க்காமல் முன்னேறுவார்கள். பெயரும் புகழும் சேர்ந்து வரும் வியாபார வெற்றியே இவர்களின் தனி சிறப்பு. சிம்மம் ராசிக்காரர்கள் வாழும் வீடு கூட அவர்களின் அந்தஸ்தை வெளிப்படுத்தும் சின்னமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். சிறிய சாதாரண வீட்டை விட விசாலமான, அழகான, அனைவரையும் கவரும் வீட்டில் வாழ வேண்டும் என்பதே இவர்களின் கனவு. வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் சொந்த வீடு கட்டுவது அல்ல, பெரிய வீட்டை வாங்குவது இவர்களுக்கு கட்டாயம் நிறைவேறும் யோகம். அந்த வீடு குடும்பத்திற்கு மட்டுமல்ல, சமூகத்தில் இவர்களின் மதிப்பை உயர்த்தும் அடையாளமாகவும் இருக்கும். வீடு வாங்கிய பின்பு வாழ்க்கையின் நிலைத்தன்மையும் மன அமைதியும் அதிகரிக்கும். வாகனம் என்பது சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ஒரு வசதி மட்டுமல்ல, அது அவர்களின் பெருமையின் வெளிப்பாடு. நல்ல கார், அழகான பைக் அல்லது உயர்ந்த ரக வாகனம் வாங்க வேண்டும் என்ற ஆசை அவர்களை
தொடர்ந்து உழைக்கச் செய்கிறது. வாழ்க்கையில் ஒருமுறை அல்ல பலமுறை வாகன யோகம் இவர்களுக்கு ஏற்படும். குறிப்பாக பிறர் கவனத்தை ஈர்க்கும் வகையிலான வாகனங்களை தேர்வு செய்வார்கள். இந்த ஆடம்பர வாழ்க்கை அவர்களுக்கு உள்ளார்ந்த மகிழ்ச்சிகளையும் தன்னம்பிக்கைகளையும் மேலும் அதிகரிக்கும். குறிப்பாக குடும்பத்தில் சிம்மம் ராசிக்காரர்கள் மைய பாத்திரமாக இருப்பார்கள். குடும்பத்தின் முடிவுகள், முக்கிய விஷயங்கள் பெரும்பாலும் இவர்களின் கருத்தை சார்ந்தே அமையும். தங்கள் குடும்பத்தை பாதுகாக்கும் காவலராகவும் ஆதரவாளராகவும் இருப்பதில் பெருமை கொள்வார்கள். சில நேரங்களில் கடுமையாக தோன்றினாலும் உள்ளுக்குள் குடும்பத்தின் மீது அளவற்ற அன்பும் பொறுப்பும் கொண்டவர்கள். பெற்றோர், துணை, பிள்ளைகள் ஆகியோரின் எதிர்காலத்தை நினைத்து தங்களை மறைந்து உழைப்பது இவர்களின் இயல்பு. சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில குறிப்பிட்ட காலகட்டங்களில் அதிரடி மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் ஆரம்பத்தில் சவாலாக தோன்றினாலும் பின்னர் அவை இவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். குறிப்பாக நடுத்தர வயதிற்கு பிறகு இவர்களின் வாழ்க்கை ஒரு புதிய உயரத்தை எட்டும். பெயர், புகழ், பொருள், மரியாதை அனைத்தும் ஒரே நேரத்தில் கிடைக்கும் காலம் வரும். அந்த நேரத்தில் இவர்களின் கடந்த கால போராட்டங்கள் அனைத்தும் அர்த்தமுள்ளதாகவே மாறும். அடுத்ததாக சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிகாரம் என்பது தேடி வர வேண்டிய ஒன்றல்ல. அது அவர்களை தேடி வரும் தன்மை கொண்டது. கூட்டத்தை கட்டுப்படுத்தும் பேச்சு திறன், மக்களை ஈர்க்கும் நடையமைப்பு, தைரியமான முடிவுகள் ஆகியவை அரசியல் மற்றும் அதிகாரம் சார்ந்த துறைகளில் இவர்களை முன்னணிக்கு கொண்டு வரும். பொதுவாகவே மக்கள் இவர்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். அரசியல், நிர்வாகம், சங்க தலைமை, யூனியன், சமூக அமைப்புகள் போன்ற இடங்களில் சிம்மம் ராசிக்காரர்கள் தங்களை நிரூபித்து இவர் இல்லாமல் இது இயங்காது என்ற நிலையை உருவாக்குவார்கள். அதிகாரம் கிடைத்த பின் அதை தவறாக பயன்படுத்தாமல் தங்களின் பெயரை நிலைநிறுத்த வேண்டும் என்ற எண்ணமே மேலோங்கினால் இவர்களுக்கு நீண்ட கால புகழும் செல்வாக்கும் கிடைக்கும். வெளிப்படையில் ஆடம்பரமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக தோன்றினாலும் சிம்மம் ராசிக்காரர்களின் உள்ளுக்குள் ஒரு ஆழமான ஆன்மீக தேடல் மறைந்திருக்கும். வாழ்க்கையில் பெரிய உயரத்தை அடைந்த பிறகு இதையெல்லாம் தாண்டி இன்னும் என்ன என்ற கேள்வி இவர்களின் மனதில் எழும். அப்போது தெய்வ நம்பிக்கை, தர்ம சிந்தனை, பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கும். கோவில் தரிசனம், அன்னதானம், ஏழைகளுக்கு உதவி செய்வது போன்ற காரியங்களில் ஈடுபடும் போது மன அமைதி கிடைப்பதை உணர்வார்கள். ஆன்மீகம் இவர்களை அடக்கி வைக்காமல் மேலும் பண்படுத்தும் ஒரு சக்தியாக மாறும். நண்பர்கள் வட்டாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்கள் எப்போதும் மையமாக இருப்பார்கள். பேசுவதிலும் சிரிப்பிலும் உதவி செய்வதிலும் முன்னிலை வகிப்பார்கள். தங்கள் நண்பர்களுக்காக நேரமும் பணமும் செலவழிக்க தயங்க மாட்டார்கள். ஆனால் துரோகம், பொய்மை, இரட்டை வேடம் போன்றவற்றை ஒருபோதும் சகித்து கொள்ள மாட்டார்கள். ஒருமுறை நம்பிக்கை உடைந்தால் அந்த உறவை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருவது மிகவும் கடினம். உண்மையான நண்பர்களை வாழ்நாள் முழுவதும் தக்க வைத்துக் கொள்வார்கள். ஆனால் போலி முகங்களை காலப்போக்கில் தாமதமாகவே விலக்கிக் கொள்வார்கள். எங்கு ஒளி அதிகமாக அங்கு நிலம் அதிகம் என்பது போல சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை பொறாமை கொண்டவர்கள் தவிர்க்க முடியாமல் உருவாகிறார்கள். இவர்களின் உயர்வு, புகழ், தன்னம்பிக்கை சிலருக்கு எரிச்சலாக மாறும். நேரடியாக எதிர்ப்பதற்கு பதிலாக மறைமுகமாக தடைகள் உருவாக்க முயல்வார்கள். ஆனால் சிம்ம ராசிக்காரர்கள் உண்மையை வெளிச்சம் போட தெரிந்தவர்கள். பொறுமையுடன், நேர்மை மற்றும் தைரியத்துடன் செயல்பட்டால் அந்த எதிரிகளே பின்னர் இவர்களின் வலிமையை ஒப்புக்கொள்ளும் நிலை வரும். எந்த அளவுக்கு பலமோ அதே அளவுக்கு சில பலவீனங்களும் சிம்மம் ராசிக்காரர்களிடம் காணப்படும். அதிகம் ஈகோ, பிறர் சொல்வதை உடனே ஏற்றுக்கொள்ள முடியாமை, தங்களை விமர்சிப்பவர்களை விரைவில் வெறுப்பது போன்றவை வாழ்க்கையில் சில தடைகளை உருவாக்கலாம். ஆனால் சுய பரிசீலனை செய்து சில பிறர் கருத்துக்களையும் ஓரளவு ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டால் இவர்களை தடுக்க எதுவும் இருக்காது. இந்த மாற்றம் வந்த பிறகு சிம்மம் ராசிக்காரர்கள் உண்மையான அரசர்களாக மாறுவார்கள். வாழ்க்கையின் கடைசி கட்டங்களில் சிம்மராசிக்காரர்கள் நான் வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதா என்ற கேள்விக்கு உறுதியான ஆம் என்ற பதிலை பெறுவார்கள். தாங்கள் செய்த சாதனைகள், உருவாக்கிய மனிதர்கள், விட்டு சென்ற பெயர் ஆகியவை அவர்களை திருப்தியடைய செய்யும். பணமும் புகழும் மட்டுமல்ல, மரியாதைகளும் நினைவுகளும் இவர்களின் உண்மையான செல்வமாக மாறும். சூரியன் மறைந்தாலும் அதன் ஒளி நீண்ட நேரம் வானில் நிலைப்பது போல சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை சின்னம் நீண்ட நாளம் பேசப்படும். அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும். அஷ்டமத்தில் சனி இருப்பதால் அச்சமடைந்து போயிருப்பீர்கள். ஜென்மத்தில் கேது இருப்பதால் விநாயகரை வழிபாடு செய்வது, காரிய சித்தி மாலை மந்திரத்தை கேட்பது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரவம் ஏற்படும். படபடப்பு, ஜாயிண்டுகளில் வலி போன்றவை ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது. புத்தாண்டு தொடக்கத்திலேயே பயணத்தை தொடங்கும் யோகங்கள் உள்ளது. பார்க்காத ஊர்களை எல்லாம் சுற்றி வரும் வாய்ப்புகள் ஏற்படும். கோளார் பதிகத்தை கேட்பது நன்மைகளை தரும். எதிரிகள் விஷயத்தில் இருந்து வந்த பதட்டங்கள் நீங்கும். பழைய கடன்களை அடைத்து முடிப்பீர்கள். தாய் தந்தை உங்களுக்கு பெரிய அளவில் உறுதுணையாக இருப்பார்கள்.
துணை உங்களுக்காக கூடி நிற்பார்கள். காதல் அமைப்பு நன்றாக இருக்கும். காதலி காதலனை பற்றி நீங்கள் நிறைய தப்பாக நினைத்திருப்பீர்கள். ஆனால் அவர்கள் உங்களுக்கு பெரிதும் உதவியாக இருப்பார்கள். கேது இருப்பதால் மூட் ஸ்விங்கிங் பயங்கரமாக ஏற்படும். அதில் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் நல்லது. பணவரவு நன்றாகவே இருக்கும். கடன்களை அடைத்து முடிப்பீர்கள். தொழில் அற்புதமாக இருக்கும். தொழில் செய்பவர்கள் சண்டை சச்சரவுகளை செய்யாமல் இருப்பதும் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வாகனங்களில் செல்லும் போது அதிவேகமாக செல்வது, படிக்கட்டில் வரும்போது கவனக்குறைவாக வருவது போன்றவற்றை தவிர்ப்பதும் நல்லது. இளம் வயது பெண்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் விபத்துகளில் சிக்கும் வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை. ஹெல்மெட், சீட் பெல்ட் போன்றவற்றை அணிந்து செல்வது நல்லது. இரத்த பந்த உறவுகளால் அனுகூலம் ஏற்படும். அவர்களால் பணவரவு, சொத்து வரும் யோகம் உண்டாகும். மன அழுத்தம் நீங்கும். பித்ரு தோஷம் நீங்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். ஜூன் மாதத்திற்கு பிறகு குருவே உங்கள் அஷ்டமத்தை பார்ப்பதால் திடீர் அதிர்ஷ்டங்களும் ஏற்படும். அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் பெரும் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசியினர் நீங்கள்தான். பொருளாதாரத்தில் அற்புதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை காண்பீர்கள். அதிர்ஷ்டம் பெறும் காலகட்டமாக இருக்கும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். தொட்டதெல்லாம் துலங்கும் ஆண்டாக இந்த புத்தாண்டு உங்களுக்கு அமைய போகிறது. அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக ஏற்றங்கள் ஏற்படும். வியாபாரம் ரீதியாக நல்ல லாபங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு. தனிப்பட்ட முறையில் உங்களுடைய செல்வாக்குகள் கூடும். இழுபறியாக இருக்கக்கூடிய நிலைமைகள் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் சந்தோஷங்களையும் ஏற்படுத்தும். பிள்ளைகள் விஷயத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பதை தவிர்ப்பதும் நல்லது. பிள்ளைகளுடன் உள்ளூர் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள் உள்ளது. தெய்வ வழிபாடுகளை செய்து மகிழ்வீர்கள். குடும்பத்தாருடன் மனம் விட்டு பேசுவது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எதை பற்றியும் சிந்திக்காமல் முன்னேறி கொண்டே இருப்பதும் நல்லது. இருக்கும் இடத்திற்கு ஏற்றவாறு மாறிக்கொள்வதும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். செவ்வாயின் நிலை சரியாக இல்லாமல் இருப்பதால் உறவுகளால் தொந்தரவு ஏற்படும் என்பதால் அமைதி காப்பதும் நல்லது. ஆவேசப்படாமல் கோபப்படாமல் இருப்பதும் நல்லது. அஷ்டமத்தில் சனி இருப்பதால் உடற்பயிற்சி செய்து கொண்டே இருப்பதும் நல்லது. லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவே இருக்கும். வீட்டில் பிரச்சனை வரும் வாய்ப்புள்ளதால் கொஞ்சம் தள்ளி இருப்பதும் நல்லது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுகளிடம் மனம் விட்டு பேசுவது நன்மைகளை தரும். தேக ஆரோக்கியத்தில் வயிறு சார்ந்த பிரச்சனைகள், உணவு விஷயத்தில் கவனமாக இருப்பதும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடத்தில் இருக்கும் புதன் அறிவு, புத்திசாலித்தனம், சமயோஜித புத்தி போன்றவற்றை கொடுப்பார். வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது போன்ற யோகங்கள் உண்டாகும். மருத்துவமனை பக்கத்தில் வீடு வாங்குவது, மிலிட்டரி குவார்ட்டர்ஸ் பக்கத்தில் நிலம் வாங்குவது, புதிய தொழில் தொடங்குவது, கடன் முடிவது, புதிய கடன் வாங்குவது போன்ற மாதமாக இருக்கும். இரத்த பந்த உறவுகளிடம் கவனமாக இருப்பதும் நல்லது. பெரிதாக கவலைப்படும் நிலைமைகள் இல்லை. ராசி லக்னத்திலேயே கேது உள்ளதால் தேவையில்லாத சிந்தனைகள் தோன்றும். நரம்பு சம்பந்தப்பட்ட இரத்த அழுத்தம், சர்க்கரை தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். நவக்கிரகத்தில் இருக்கும் கேது வழிபாடு, சுப்பிரமணியர் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமில்லாமல் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு திருமணம் என்பது வெறும் வாழ்க்கை ஒப்பந்தம் அல்ல. அது தங்களின் அந்தஸ்தையும் மனதையும் பிரதிபலிக்கும் உறவு. வாழ்க்கை துணை அழகாகவும் அறிவுள்ளவராகவும் சமூகத்தில் மரியாதை பெற்றவராகவும் இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இவர்களிடம் அதிகம். திருமண வாழ்க்கையில் தாங்களே முன்னிலை வகித்து குடும்பத்தை வழிநடத்த வேண்டும் என்ற எண்ணம் வலுவாக இருக்கும். சில நேரங்களில் தங்களின் ஆதிக்கம் அதிகமாக தோன்றினாலும் உள்ளுக்குள் துணையின் நலன் மற்றும் பாதுகாப்பு பற்றிய ஆழமான கவலை இருக்கும். பரஸ்பர மரியாதை நிலைத்தால் சிம்ம ராசிக்காரர்கள் திருமண வாழ்க்கை அரசர் அரசி வாழ்க்கை போல் கம்பீரமாக அமையும். பிள்ளைகள் விஷயத்தில் சிம்மம் ராசிக்காரர்கள் மிகுந்த பெருமை கொள்ளும் தன்மை கொண்டவர்கள். தங்கள் பிள்ளைகள் மற்றவர்களை விட சிறப்பாக வளர வேண்டும், படிப்பிலும் திறமையிலும் முன்னிலை பெற வேண்டும் என்பதே இவர்களின் கனவு. அதற்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயங்க மாட்டார்கள். பிள்ளைகளிடம் கட்டுப்பாடும் ஒழுக்கமும் எதிர்பார்ப்பார்கள். அதே சமயம் அவர்களின் வெற்றியை உலகத்திற்கு காட்டி மகிழ்வார்கள். பிள்ளைகள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையும் போது சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை நிறைவு பெறும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே நல்ல உடல் சக்தி இருக்கும். சுறுசுறுப்பாக இயங்கும் உடலும் எதையும் தாங்கும் மனமும் இவர்களின் பலம். ஆனால் வேலை பொறுப்பு, மன அழுத்தம் ஆகியவற்றை அளவுக்கு மீறி ஏற்றுக்கொண்டால் உடல்நலத்தில் சிக்கல்கள் தோன்றலாம். குறிப்பாக இதயம், முதுகு, இரத்த அழுத்தம் போன்ற விஷயங்களில் கவனம் தேவை. ஒழுங்கான வாழ்க்கை முறை, உடற்பயிற்சி, ஆன்மீக சிந்தனை ஆகியவற்றை சேர்த்து கொண்டால் நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் இவர்களை தேடி வரும். சிம்ம ராசியில் பிறந்த மகம், பூரம், உத்தரம் ஆகிய நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் தனித்துவமான குணங்களை அளிக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பாரம்பரியமும் மரியாதையும் முக்கியம் கொள்வார்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கலை, ஆடம்பரம், காதல் வாழ்க்கையில் முன்னிலை பெறுவார்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுப்புணர்ச்சியும் நிரந்தர வெற்றியும் கொண்டவர்களாக இருப்பார்கள். இந்த நட்சத்திர வேறுபாடுகள் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை பாதையை மேலும் தனித்துவமாக்குகின்றன.
இளமையில் போராட்டமும் சவால்களும் இருந்தாலும் வயது அதிகரிக்கும் போதெல்லாம் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை நிலை உயர்ந்து கொண்டே போகும். 30க்கு பிறகு நிலைத்தன்மை, 40க்கு பிறகு அதிகாரம், 50க்கு பிறகு மரியாதை மற்றும் மனநிறைவு கிடைக்கும் காலம் உருவாகும். இவர்கள் அனுபவங்கள் பிறருக்கு வழிகாட்டியாக மாறும். இவர் அனுபவம் பேசுகிறது என்று சொல்லப்படும் நிலையை அடைவார்கள். மொத்தத்தில் சிம்மம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சாதாரணமாக வாழ வராதவர்கள். ஒளி வீசும் வழிகாட்டவும் ஒளி அடையாளத்தை விட்டு செல்லவும் பிறந்தவர்கள். சோதனைகள் இவர்களை உடைக்காது, மாறாக அவர்களை மேலும் பிரகாசிக்கச் செய்யும். தன்னம்பிக்கை, தைரியம், மரியாதை ஆகியவற்றை சரியான அளவில் சமநிலைப்படுத்தினால் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு வாழும் வரலாகவே மாறும். மேலும் வெளியில் சிம்ம ராசிக்காரர்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் நிறைந்தவர்களாக தோன்றினாலும் அவர்களின் உள்ளார்ந்த மனதில் சிலர் அறியாத மென்மையும் உணர்ச்சி பூரணமும் மறைந்திருக்கும். பிறர் தங்களை தவறாக புரிந்து கொண்டு விட்டீர்களா என்ற அச்சம் சில நேரங்களில் அவர்களை அமைதியாக வைத்திருக்கும். தங்கள் மனவேதனைகளை எல்லோரிடமும் பகிராமல் தங்களை தாங்களே சமாளித்துக் கொள்ளும் குணம் இவர்களிடம் அதிகம். இந்த அமைதியான போராட்டங்களை அவர்களை இன்னும் வலிமையானவர்களாக மாற்றுகின்றன. இதை வெளியில் காட்டாமல் இருப்பதே சிம்மம் ராசிக்காரர்களின் உண்மையான ரகசியம். சிம்மம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் தூர இடங்கள், வெளிநாடுகள் மூலம் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். வேலை, வியாபாரம், கல்வி அல்லது அரசியல் காரணமாக தூரம் செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அந்த பயணங்கள் ஆரம்பத்தில் சிரமமாக தோன்றினாலும் பின்னர் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் முக்கிய திருப்பமாக மாறும். வெளிநாட்டில் பெயர், பணம், மரியாதை கிடைக்கும் வாய்ப்புகள் இவர்களுக்கு அதிகம். தங்கள் ஊரை தாண்டி உலகம் பெரியது என்பதை உணரும் போது சிம்மம் ராசிக்காரர்களின் சிந்தனையும் பரந்ததாகவே மாறும். குறிப்பாக சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களில் நல்லவர், கெட்டவர் யார், பாசாங்கு செய்பவர்கள் யார் என்பது குறித்தும் தெரிந்து கொள்வீர்கள். உங்களை நீங்கள் நம்ப வேண்டாம். உங்களுடைய பலத்தை புரிந்து கொண்டு நடந்து கொள்வது நல்லது. இந்த புத்தாண்டு உங்களுக்கு நம்பிக்கைகளையும் தரப்படும், நம்பிக்கைகளையும் கொடுக்கும். எல்லா விஷயங்களிலும் வெற்றிகள் ஏற்படும். ராசிநாதனாகிய சூரியனின் நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு பிறப்பதால் எல்லா விஷயங்களிலும் நீங்கள் வெற்றி பெறும் யோகங்கள் உண்டாகும். தலைமை பதவிகள், பொறுப்புகள் உங்களை தேடி வரும். 1ஆம் எண்ணில் இந்த வருடம் பிறப்பதால் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகங்கள் உண்டாகும். புதிய பதவிகள் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கும் யோகங்கள் உண்டாகும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவது, புதிய கிளைகள் தொடங்குவது, புதிய முதலீட்டாளர்கள் கிடைப்பது போன்ற யோகங்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் நீங்கள் நினைத்த இடத்திற்கு இடமாற்றம் உண்டாகும். புதிய வேலைகள் கிடைக்கும். சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளிநாடு, வெளிமாநிலம் செல்லும் யோகங்களும் உண்டாகும். அஷ்டமத்து சனி இந்த ஆண்டு முழுவதும் இருப்பதால் கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்கள் குடும்ப விஷயங்களில் நீங்கள் தலையிடுவது, உங்கள் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடுவது போன்ற விஷயங்களை தவிர்ப்பதும் நல்லது. சிறு சிறு வாகன விபத்துக்கள், சாலை விபத்துக்கள் ஏற்படும் வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இந்த மாதம் செவ்வாய் மறைகிறார். இந்த காலகட்டத்தில் மிகுந்த கவனத்துடன் இருப்பதும் நல்லது. குரு பகவான் ராசிக்கு 11வது வீட்டில் இருப்பதால் இந்த மாதம் வரை சாதகமான காலகட்டமாகவே இருக்கும். பணவரவு, சொத்து வரவும் உண்டாகும். அதே போல உங்கள் ராசியில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. கேது பெயர்ச்சி உங்களுக்கு நன்மைகளை தரும். ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏழை மாணவர்களின் படிப்புகளுக்கு உதவுவது உங்களுக்கு நன்மைகளை தரும். படிக்கும் மாணவர்களுக்கு உதவுவது, பணக்கற்கண்டு வாங்கி கொடுப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இதையெல்லாம் தாண்டி சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பதை தவிர்ப்பதும் நல்லது. லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் கட்டாயம் ஏற்படும். உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், படிப்பு மாற்றம், இடமாற்றம், வியாபார மாற்றம் என அனைத்து விதமான நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு ஏற்படும். அற்புதமான காலகட்டமாகவே இருக்கும். துணைவியுடன் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் நீங்கும். உறவுகள் தொடர்பான விஷயங்களில் ஏற்றங்கள் உண்டாகும். தனிப்பட்ட முறையில் உங்களுடைய செல்வாக்குகள் கூடும். கோளார் பதிகத்தை சொல்லி வருவது சர்ப்ப கிரகங்களின் தோஷங்களில் இருந்து நிவர்த்தியாகும். சேரக்கூடாத கிரகங்கள் எல்லாம் இப்போது சேர்ந்திருக்கிறது. சனி பார்வையில் இருப்பதாலும் ராசி லக்கணத்தில் கேது இருப்பதாலும் வேலை போகக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். மேல் அதிகாரிகளால் அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சிலருக்கு எலும்புகள் பாதிப்புகள் ஏற்படும். இந்த வேலையே வேண்டாம் என்கின்ற எண்ணம் தோன்றும். பிள்ளைகள், தந்தை போன்றோர் வெளியூர் போகும் நேரங்கள் ஏற்படும். உங்களுடைய மன உறுதி அதிகம் தேவைப்படும் காலகட்டமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு கண்டங்கள் உண்டாகும். சிம்ம ராசியினர் கவனமாக இருப்பதும் நல்லது. புதன், சுக்கிரன் பெரிய வெற்றிகளை கண்டிப்பாக கொடுப்பார். வீட்டு கடன்களை அடைத்து முடிப்பீர்கள். உங்களுடைய ஆரோக்கியம், குடும்பத்தினருடைய ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வதும் நல்லது. அலர்ஜி, சளி தொந்தரவு, சைனஸ், ஒற்றை தலைவலி தொடர்பான விஷயங்களில் அதீத கவனமாக இருப்பதும் நல்லது. ராஜ கணபதி பெருமாள் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்.
மேலும் பணம் சம்பாதிப்பதில் திறமையுள்ள சிம்மம் ராசிக்காரர்கள் பணத்தை கையாள்வதில் சில நேரங்களில் உணர்ச்சிகளை அதிகம் கலப்பார்கள். தங்களின் மரியாதை, புகழ், குடும்ப நலன் ஆகியவற்றுக்காக பெரிய தொகைகளை செலவழிக்க தயங்க மாட்டார்கள். கடன் வாங்கும் சூழ்நிலைகள் வந்தாலும் அதை நேர்மையாக திருப்பி செலுத்த வேண்டும் என்ற மனப்பான்மை இருக்கும். சரியான காலத்தில் சரியான முதலீடுகளை செய்தால் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு பெரிய செல்வ சேர்க்கை உருவாகும். நிலம், கட்டிடம், தங்கம் போன்ற நிலையான முதலீடுகள் இவர்களுக்கு சிறந்த பலனை தரும். அதிகமாக பிறர் கவனத்தை ஈர்ப்பதால் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு பார்வை தோஷம் ஏற்படும் என ஜோதிட ரீதியாக கூறப்படுகிறது. வெற்றி, வளர்ச்சி, புகழ் அதிகரிக்கும் காலகட்டங்களில் சில தடைகள், மனசோர்வு, திடீர் பிரச்சனைகள் உருவாகலாம். இதிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள தெய்வ நம்பிக்கை, நல்ல எண்ணங்கள், பிறருக்கு உதவும் செயல்கள் மிகவும் உதவியாகவே இருக்கும். அகந்தையை குறைத்து தாழ்மையுடன் நடந்தால் எதிர்மறை சக்திகள் தானாகவே விலகும். ஏனென்றால் வயது முதிரும் போதெல்லாம் சிம்ம ராசிக்காரர்களின் மனம் தர்மம், தானம், சேவை ஆகியவற்றின் பக்கம் திரும்பும். இளமையின் புகழ், அதிகாரம், செல்வம் ஆகியவற்றை தேடியவர்கள் பின்னர் பிறருக்கு உதவுவதில் உண்மையான மகிழ்ச்சி இருப்பதை உணர்வார்கள். பள்ளி, கோவில், மருத்துவ உதவி, ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி போன்ற செயல்களில் ஈடுபடும் போது மன அமைதி அதிகரிக்கும். இதுவே சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கைக்கு ஒரு அழகான நிறைவை தரும். மேலும் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை உண்மையான அர்த்தத்தை பெறுகிறது. அதிகாரம், பணம், புகழ் எல்லாம் காலத்தால் மாடினாலும் விட்டு செல்லும் நல்ல பெயரும் நினைவுமே சிம்ம ராசிக்காரர்களின் நிரந்தர வெற்றியாகவே இருக்கும். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.